300 ஆண்டுகளுக்கு முன்பு கொலம்பிய கடற்பகுதியில் மூழ்கிய ஜான் ஹோசே என்று அழைக்கப்படும் ஸ்பானிஷ் கப்பலில் உலகின் மிகப்பெரிய புதையல் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கப்பலில் $16 பில்லியன் மதிப்புள்ள தங்கம், வெள்ளி, மரதங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. 1708ஆம் ஆண்டில் ஸ்பானிஷ் போருக்கான நிதியளிக்க தங்கம், வெள்ளி உள்ளிட்ட மதிப்புமிக்க பொருட்களை ஏற்றிச் சென்ற இந்த கப்பலை பிரிட்டன் படைகள் மூழ்கடித்தனர். 2015இல் இந்த கப்பலை கொலம்பிய கடற்படையினர் கண்டுபிடித்தனர். தற்போது இந்த கப்பலின் அடையாளம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த கப்பலில் இருக்கும் பொருட்கள் யாருக்கு சொந்தம் என்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. கொலம்பிய அரசோ இந்த கப்பலை மீட்டு அருங்காட்சியகத்தில் வைக்க திட்டமிட்டு வருகிறது. ஆனால் ஸ்பெயின் அரசோ இந்த கப்பல் தங்கள் நாட்டுக்கு சொந்தமானது என்று உரிமை கோருகிறது. பெருநாடோ கப்பலில் உள்ள நாணயங்கள் தங்கள் நாட்டு மக்களை அடிமையாக்கி உருவாக்கப்பட்டவை, எனவே புதையலில் தங்களுக்கும் பங்குண்டு என்று கூறுகிறது. அமெரிக்காவைச் சேர்ந்த கடல் ஆய்வு நிறுவனம் ஆர்மடா இந்த கப்பலை கண்டுபிடித்ததில் தங்கள் பங்கே முதன்மையானது, தங்களுக்கும் பங்கு வேண்டும் என்று உரிமை கோருகிறது. பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல, அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கப்பல் 300 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் விவாதத்தை கிளப்பியுள்ளது.